கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதியாமல் இருக்கலாமா? எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், மற்றவர்களுக்கு போதிக்கிறோம், மற்றவர்களுக்கு இயேசுவை குறித்து சொல்லுகிறோம், எல்லாம் நல்லதுதான். மற்றவர்களுக்கு போதிக்கிற நீ ஒரு ஆசிரியனாக அல்லது ஒரு பிரசங்கியாக வழிநடத்துகிறவனாக இயேசுவின் சீடனாக நீ சொல்லிக் கொண்டிருப்பாயானால் நல்லதுதான். ஆனால் உனக்கு நீ போதிக்க வேண்டாமா? மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் எனக்கு நானே போதிக்க வேண்டியது மிகவும் அவசியம், மிகவும் அவசியம். என் நாமத்து நிமித்தமாய் கிறிஸ்தவம் தூஷிக்கப்பட்டு விடக்கூடாது. கிறிஸ்துவை நான் அறிவிக்கிறேன், ஆகவே அநேக கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவை பிரசங்கிக்கிற, வேதத்தை சுமந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அநேக கண்கள் பார்க்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, பிரசங்கிக்கிறவன் மட்டும் பிரசங்கி அல்ல, வேதத்தை சுமந்து கொண்டு நாம் நடப்போமானால் நம்மை அவர்கள் சொல்லுகிறார்கள், இவன் கிறிஸ்தவன் என்று சொல்லி, இவன் கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற நான், மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான், என்னை நானே ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். உனக்குள்ளே உனக்குத்தானே நீ போதியாமல் இருக்கலாமா? கிறிஸ்துவை போதிக்கிற நான் அந்த போதனைகளை நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பின்பதாக உள்ள காரியங்களை சொல்லும் பொழுது சொல்லுகிறார், களவு செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே என்று சொல்லி எல்லாம் பிரசங்கிக்கிறல்ல, இதெல்லாம் நல்லதுதான். ஆனா இவைகளை நீயும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நம்ம ஒவ்வொருவரும் கிறிஸ்துவனுடைய அங்கமாக இருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய உறவுகளாய், கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவரால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டபடியினால் இந்த வார்த்தைகளை நாம் சொல்லுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகள். நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நான் எதிலே குறைவுபட்டிருக்கிறேன்? நான் என் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துவதில் எதில் குறைவுபட்டிருக்கிறேன்? மற்றவர்களை குறித்து பிரசங்கிக்கும் பொழுது ரொம்ப நல்லதான், ஆனால் என்னுடைய பர்சனல் லைஃப் எப்படியாக இருக்கிறது? என் தனிப்பட்ட வாழ்க்கை இயேசுவோடு கூட இருக்கிறதா? எல்லாரையும் ஜெபம் பண்ணுன்னு சொல்றேன்னா எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றேன்? நாமே ஆராய்ந்து பார்ப்போம். சிறிய காரியமாக இருக்கலாம், ஜெபம் செய்யாதபடிக்கு வேதத்தை சுமந்து கொண்டிருக்கிறோமா? இயேசுவுக்கும் நமக்கும் உறவு இல்லாதபடிக்கு இயேசுவை நாம் கிறிஸ்து இவர்தான் தெய்வம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நமக்கு நாமே போதித்து என்னை சுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை சுத்திகரியும், என்னை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி கேட்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறேன். எங்களை நாங்களே ஆக்க முடியாது. கேட்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும். எங்களுக்குள்ளாக நீர் போதியும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களை போதித்து வழி நடத்தும். கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.